2000 காலகட்டத்துக்கு அப்புறம் விசித்திரமாக ஒன்று நடக்குது. டைம் வேகமாக போகலை, பூமி வேகமாக சுற்றலை. ஆனால் 2020 நேற்று நடந்த போல தான் இருக்குது. 2010 என்ன ஆச்சுன்னே தெரியல. நமக்கு கண்டிப்பாக வயசாகிருக்கு, ஆனால் நடுவில் நிறைய வருஷங்களை மிஸ் பண்ணுறோம். ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. நீங்கள் கற்பனைலாம் பண்ணலை, நம்மளோட பிரெயின் தான் நம்மளோட வாழ்க்கையை ரெக்கார்ட் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. நம்மளால டைமை எப்போவுமே டேரெக்டாக கணக்கிட முடியாது. எப்போனா அன்றைக்கி என்ன நாள்னு யோசிச்சு பார்க்குறப்போ நம்மளோட பிரெயினில் இருந்து எதனா ஒரு மெமரியை திருப்பி எடுத்துகிட்டு வந்து தான் ஞாபகப்படுத்திருப்போம். ஸோ நம்மளோட பிரெயின் டைமை மெமரியில் வச்சுக்காதுங்க. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை தான் மெமரிஸாக 1 by 1 ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ டைம் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போச்சுன்னு நினச்சி பார்க்குறப்போவே அவ்வளோ வருஷமாக நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோன்னு யோசிக்கிறோம்ல. ஏன்னா புது ஸ்கூலு, புது ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாமே புதுசு தான் நமக்கு அந்த டைமில். இதனால நிறைய பவுண்டரிஸ் செட் ஆச்சு நமக்கு. அண்ட் நம்ம பிரெயின்னால மெமரிஸை ஒவ்வொரு இடத்துலையா பிரித்து வைக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ கூட நமக்கு நிறைய ஞாபகத்துக்கள் இருக்குது. 90s கிட்ஸ்க்குலாம் 2000s அப்புறம் நம்ம லைஃபே சடனாக சேஞ்ச் ஆச்சு. நம்மளை சுற்றி இருக்க கண்டென்ட் எல்லாமே அதே தான், ஆனால் எல்லாமே வேறு விதமாக மாறிச்சு. முக்கியமாக இன்டர்நெட் ரெவல்யூஷன், ஃபோனுன்ற மேட்ரு அதே தான், ஆனால் புதுசாக நிறைய வந்துச்சு. அதில் சுற்றி இருக்க என்வாயன்மெண்டெல்லாம் ஒன்று தான்றனால நம்மளோட பிரெயின் பெருசாக மாற்றம் இல்லைன்னு எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணிருச்சு. முக்கியமாக நாம பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறப்போ எப்படா முடியும்னு இருந்திருப்போம். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா எப்படா முடிஞ்சிச்சு அப்படின்னு தானே இருக்கு. COVID-19 பேண்டமிக், எல்லாருமே தனிமையில் இருந்தோம், தனியாக இருந்தோம். டெய்லி ரொட்டீனே கொலாப்ஸ் ஆச்சு, ஸ்ட்ரெஸ் அதிகமாக போச்சு. டூம் ஸ்க்ரோலிங்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு அங்கமாச்சு. முன்னாடி சொன்ன போல தான் கோவிடோட 3 வருஷம் ரொம்பவே ஸ்லோவாக போச்சு. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா போன வருஷம் நடந்த போல இருக்குது. நடுவில் நடந்த எந்த மேட்டரையுமே காணும். ஒரு வேளை நமக்கு வயசாகிருக்கு, அதனால தான் எல்லாமே மறந்து போயிட்டோம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. நம்ம டீனேஜ் வயசை தாண்டின உடனே ஃபிசிக்கல் கனெக்ஷனை விட டிஜிட்டல் கனெக்ஷனை தான் நிறைய வச்சுக்க ஆரம்பித்தோம். கோவிட் பேண்டமிக் அப்புறம் நோய்கள் அதிகமாச்சு, வேலை கம்மியாச்சு, இருக்க வேலையுமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆச்சு. எல்லாத்தையுமே எப்படின்னா பழையபடி திருப்பி கொண்டு போயிடணும்னு தான் அந்த ரோட்டீனை நோக்கி இன்னைக்கு வரைக்குமே ஓடிட்டு இருக்கோம் நிற்காம. ஒரு நிமிஷம் லைஃப்பை நிஜமாலே பாஸ் பண்ணிட்டு நம்ம எதையும் நோக்கி ஓடாமல் நாம் பண்ணுறதை ஒழுங்காக பண்ணாலே நம்மளோட சின்ன வயசு ரொட்டீன் நம்மளை தேடி வரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போது நாம் என்ஜாய் பண்ணி க்ரியேட் பண்ண ஒவ்வொரு விஷயமே நம்ம மெமரிஸில் லைஃப் லாங் பதிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோம், நாம் ஃபெயிலியர்லாம் நினைக்காதீங்க. நம்ம பிரெயின் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தது. திரும்ப ஆரம்பிப்போமா ரெக்கார்ட் பண்ணுறதை.